ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சனிக்கிழமை காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமையே இன்றைக்கி வந்துட்டு தலை வந்து சிவி கிளிப்பை போட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டு வரப்போகிறேன். அஸ்விதா வந்துட்டு எந்திரிச்சு டிவி ஆன் பண்ணிவிட்டு அவள் வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தா. மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் 5 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, நைட் அப்படியே போட்டுட்டேங்க டயர்டில். அதை வந்து காலையில் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தலை வந்து சீவி கட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து விளக்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி பாத்திரம். அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இப்போ விளக்குனதை வந்து அந்த கூடையில் வந்து போட்டு எடுத்து வைக்கணும். லைஃப் வந்துட்டு நிரந்தரம் இல்லாதது. இந்த நிரந்தரம் இல்லாத லைஃப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வாழணுமே, வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா நானாக வந்துட்டு டக்குன்னு அப்படியே வந்துட்டு சோர்ந்து போயிடுவேன். சரி, என்னடா அது இப்படியே பிரச்சனையாக வருது லைஃப்பில் வந்துட்டு. அதாவது ஒரு சந்தோஷம் வரும், அடுத்து ஒரு பிரச்சனை வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலலாம் வரும்போது ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடுவேன். சரி, என்னடா அது நம்ம லைஃப் இப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏதாவது ஒரு மாற்றத்தை நினச்சி நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அது மேற்கொண்டு கஷ்டத்தை தான் வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லைஃப்பில் வந்துட்டு ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அதை விட வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் வரும். அடுத்து ஒரு கஷ்டம் பெருசாக வருது அப்படின்னா அதை விட பிக்கஸ்ட்டு சந்தோஷம் வரும். இதை நான் லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டேங்க. எதுவுமே வந்துட்டு எளிதாக வந்து கிடைக்காது. எளிதாக கிடைக்கிறது வந்துட்டு நிலச்சும் இருக்காது. அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. லைஃப்பில் வந்து எவ்வளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு டைம் வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் வந்துட்டு கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார். காலையிலேக்கு நான் வந்துட்டு க்ரீன் டீ வந்து போட்டுக்கிட்டேன். நேற்று இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன், நல்லா பொங்கி வந்துருச்சு. இன்றைக்கி காலையிலேக்கு வந்துட்டு இட்லி தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு 3 தட்டு நான் வந்து இட்லி வந்து செய்ய போகிறேன். எங்களுக்கு மட்டும் அப்படின்னா 2 தட்டு போதும். 7 7 14. ஆனால் வந்துட்டு அம்மாவும் வர்றதுனால அதனால் 3 தட்டு வந்துட்டு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டாச்சு. கஷ்டங்கள் பட்டாலுமே ப்ளஸ் அந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்னால் வந்துட்டு இப்படி தான் பொறுக்கு. ப்ளஸ் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறப்பவே நம்ம எவ்வளவு லைஃப்பில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோம் நீங்களே பார்த்துக்கோங்க. காசாக இருக்கட்டும், இல்லை நிறைய வெளியில் உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்களும் யாருமே இங்கே வந்துட்டு 100க்கு 100% வந்துட்டு சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ளஸ் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதில் எந்த ஒரு மாற்றமே வந்துட்டு இல்லை. யாருமே வந்துட்டு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த பூமியில் வந்துட்டு நம்ம சர்வே பண்ணுற வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இருக்கும்போதே நம்ம நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிற சில உமன் இருக்காங்க பார்த்திங்கன்னா, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அங்கேயும் இங்கேயும் போகிறீங்க? எங்கள் அம்மாவே வந்துட்டு எங்கள் அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் ரியலாக வந்து பார்த்துருக்கேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வேலைக்கு போன இடம் என்ன தெரியுமா? ஒரு சுடுகாட்டில் போயிட்டு சமாதி கட்டுறதுக்கான வேலைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து போனாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். அண்ணே வந்து சித்தப்பா வீட்டில் இருந்து அப்புத்தாக்கிட்ட இருந்து வளர்ந்தாங்க 3 வயசுல இருந்து. நானும் தம்பியும் மட்டும் அம்மாக்கிட்ட இருந்து வளர்ந்தோம். அதனால் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். நிறைய டைம் வந்துட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய டைம் வந்து நைட்லலாம் வந்து எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்கும். எதுக்கு அழுகுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் புரிஞ்சுக்கிற மைண்ட் எனக்கு இருக்குது. கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பேன் அந்த சின்ன வயசுலேயுமே. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா ஃபீல் பண்ணியெல்லாம் வந்துட்டு அழுதுகிட்ருப்பாங்க. வீட்டுக்காரை வந்து நினச்சி, வீட்டுக்கார் இல்லாதனால இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி. வீடு இருக்குது எங்கள் அப்பத்தா கொடுத்தது. பட் நாங்கள் ஏதாவது வேலை பார்த்தா தானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூழ்நிலை. வீடு மட்டும் இருந்துச்சு, மற்றபடி சாப்பாட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போய் தான் வந்துட்டு எல்லாமே வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் அம்மா வந்து வயல் வேலை, காட்டு வேலை, கட்டட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் வேலைக்கு வந்து போனாங்க.
எங்கள் அப்பா இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து வேலைக்கே வந்து அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எங்கள் அம்மா போனது வந்துட்டு ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் சமாதி கட்டுறதுக்காண்டி எங்கள் அம்மா வந்து போனாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ஸ்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாதத்தை வடித்து இந்த ஊறுகாய் இருக்குல்ல, எலுமிச்சங்க ஊறுகாய், அதை வந்து தொட்டுக்கிட்டெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். நான், எங்கள் அம்மா, என் தம்பி. எங்கள் அம்மா வந்துட்டு அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அவ்வளோ இதுக்கு ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா வந்து அழுதுருக்கு. அதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்துட்டு மறக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து விடோரா ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பீப்புள் வந்துட்டு ஒதுக்கி வைப்பாங்க. இந்த நல்ல விஷயங்களுக்கு ப்ளஸ் கல்யாணம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு, இல்லை ஒரு பொது ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சியெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அம்மா வந்து முன்னாடி வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ அங்கிட்டு போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சொல்லும்போது எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, அவங்க இடத்துல இருந்து நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வலி வேதனை. ப்ளஸ் இந்த மாதிரி யாரையுமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். அது வந்துட்டு ரொம்ப வந்து கொடுமை. சரிங்களா, யாருமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. ப்ளஸ் கடவுள்னால நம்ம வந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடுறோம். அப்படி ஆகும்போது அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்து தள்ளி வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா கணவனை வந்து இழந்து இருக்கிறாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய வேதனை. அப்படி இருக்கிறவங்கள இந்த மாதிரி பொது இடத்துலலாம் வந்து ட்ரீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு மன வலியையும் ப்ளஸ் வேதனையும் தான் வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு இப்படி வந்து பண்ணாதீங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே வந்துட்டு மனிதர்கள் தான். கொஞ்ச காலம் தான் நம்ம வந்து பூமியில் இருக்க போகிறோம். யாரும் யாரோடையும் பகைச்சிக்க தேவையே இல்லை. பிடிச்சா பேசலாம், பிடிக்கலாட்டி விட்டுறலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமே இல்லாத இந்த லைஃப்பில் வந்துட்டு ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய இது பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்துட்டு சாத்திரம் பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு இப்போ விடோரா இருக்கிறவங்க வெளியில் இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் நல்லா இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ இந்த பாரு விடோரா இருக்கிற லேடி வந்துட்டு வெளியில் வந்துருச்சு, அதை பார்த்துட்டு போகக்கூடாது நல்ல காரியத்துக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப தப்பு. இப்போ விடோரா இருக்கிற எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்காம நாங்கள் வந்து இருக்க முடியுமா? எங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறோம் வர்றோம். மற்றபடி எதுவுமே வந்துட்டு தப்பாக நடந்த மாதிரி எனக்கு வந்துட்டு தெரியலை. இதுக்காண்டி என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுறது? அவங்க மூஞ்சிலே முழிக்காமல் என்ன முக்காடா போட்டுட்டு தெரிய முடியும். இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை தொக்குக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு வந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் இருந்துச்சு அதை வந்து போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் கசகசா வந்து அரைச்சி இதில் வந்து ஊற்றி அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ஊற்றிட்டேன். உடச்சி ஊற்றி முட்டை கிரேவி வந்து வச்சுருந்தேன் இட்லிக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாவது. நான் ஒரு 5 முட்டை கிட்ட வந்து போட்டிருந்தேங்க. இப்போ குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிச்சன் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். கொஞ்சம் 2, 3 பாத்திரம் இருக்குது. அதை வந்து போட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா சனிக்கிழமை, பிள்ளைங்களுக்கு லீவு. எனக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்து மீட்டிங் வந்து வர சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளி மேலாண்மை குழு எலெக்ஷன் வந்துட்டு இன்றைக்கி நடக்குது. அதுக்காண்டி வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இன்றைக்கி தான் வந்துட்டு சாரீ வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு, சாரீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்டுனதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. பிள்ளைங்களை அம்மாட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு எலெக்ஷனையும் வந்து முடிச்சுட்டு கரெக்டாக 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது இதில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு தலை வந்து அலசி விட்டு தலையெல்லாம் பின்னிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்கள் தான் இப்போ அதிகமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போலாம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பழங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏதோ பூராஞ்சடை மாதிரி பின்னி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். இது என்னடா அது மண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு பிரியாணிக்கு நாளைக்கு சண்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு வறுவல் வந்து செஞ்சு சாதம் காலையிலே வடித்து வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு சாதம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி வச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.